தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி வாசுதேவநல்லூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி வாக்கு செலுத்தும் இயந்திரத்தில் வரிசை எண் 1 தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழகத்தில் 18.60% பள்ளிகளில் பயன்படுத்த முடியாத கழிப்பறைகள் உள்ளன என்று தமிழக பாஜக தொழில்துறை வல்லுநர் அணித் தலைவர் சுந்தர்ராமன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கல்வித்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கையை வகுப்பறைகள் நெருக்கடியில் என்ற பெயரில் வெளியிட்டுள்ள தமிழக பாஜக தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு தமிழகத்தில் 5ஆம் வகுப்பு மாணவர்களில் 50%க்கும் மேல் 2ஆம் வகுப்பு அளவிலான வாசிப்பை செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். 8ஆம் வகுப்பில் 60% மாணவர்கள் அடிப்படை கணக்கீட்டில் தோல்வியடைந்துள்ளனர். ஆரம்ப கல்வி இடைநிற்றல் 2.7% உள்ள நிலையில் உயர்கல்வி இடைநிற்றல் 8.50% உள்ளது. தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 5.17 லட்சத்தில் இருந்து 5.62 லட்சமாக உயர்ந்துள்ள அதே சமயத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளது. தமிழகத்தில் 3600க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக உள்ளன. அது மட்டுமல்லாமல் 18,000த்திற்கும் அதிகமான ஆசிரியர் காலியிடங்கள் உள்ளதால் மாணவர்களின் கற்றல் தரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்கள் குறைந்த வளத்திலும் அதிக கற்றல் முடிவுகளை அடைகின்றன. ஆனால் கல்வித்துறைக்கு 40,000 கோடி ரூபாய் செலவழித்தும் தமிழகம் பின்தங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு கல்லூரிகளில் 4,000 பேராசிரியர்கள் காலியிடங்கள் உள்ளன என்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் மூலமாக அரசு கல்லூரிகள் இயங்குகின்றன என்றும் வகுப்பறைகள் நெருக்கடியில் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிஐ தகவலின்படி தமிழ்நாட்டில் உள்ள 21 மாநில பல்கலைக்கழகங்களில் 12இல் 40%த்திற்கும் அதிகமான பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் உள்ளிட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. மீதமுள்ள 9 பல்கலைக்கழகங்களில் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்களில் 15 முதல் 40% வரை காலியாக உள்ளன. 168 ஆண்டுகள் பழமையான சென்னை பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்களில் 65% காலியாக உள்ளன. அதேபோன்று தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 46%, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 53%, அண்ணா பல்கலைக்கழகத்தில் 45.44%, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 49.57%, திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 50% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. குறிப்பாக 32 துறைகள் கொண்ட பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பதவியில் வெறும் 4 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர். சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று ஸ்டாலின் தலைமையிலான அரசு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை அழைத்து விழா நடத்திய நிலையில் தமிழகத்தின் அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தையும் உயர்கல்வியில் சந்தித்து வரும் சவால்கள் குறித்தும் பாஜகவின் வெள்ளை அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது.